வணக்கம். என்னுடைய பெயர் எஸ்.எம். சதாசிவம். நான் சபரி சுத்த திருக்கிழமை பஞ்சாங்கத்தை கணித்து வெளியிட்டு வருகிறேன். மேலும் கிருஷ்ணஸ்புர கணிதம், வாக்கியஸ்புர கணிதம், உத்தரகாலாமிருதம், யவனகாவியம் போன்ற 22 நூல்களை எழுதியிருக்கிறேன். 1951 முதல் 2025 வரைக்குமான 75 ஆண்டு காலத்திற்கு திருக்கணித தொகுப்பு பஞ்சாங்கத்தையும் வாக்கிய தொகுப்பு பஞ்சாங்கத்தையும் கணித்திருக்கிறேன். சிறுவயது முதலே ஜோதிட சாஸ்திரங்கள் மீது தீராத காதல் உண்டு எனக்கு. அதில் 13வது வயதிலேயே எனக்கு பஞ்சாங்கம் கணித்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே உருவானது. அந்த எண்ணம் கடந்த 2006ஆம் ஆண்டு நினைவானது. 2006ஆம் ஆண்டு சபரி சுத்த திருக்கிழமை பஞ்சாங்கம் என்ற பஞ்சாங்கத்தை கணித்து வெளியிட துவங்கினேன். இன்று வரை கடந்த 11 ஆண்டுகளாக இந்த பஞ்சாங்கத்தை வெளியிட்டு வருகிறேன். இந்த பஞ்சாங்கம் மற்ற திருக்கிழமை பஞ்சாங்கங்களைப் போல பல்வேறு பொதுவான விஷயங்கள் உண்டு. கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பற்றி சொல்லக்கூடிய கிரக சஞ்சார பலன்கள், நவநாயகர் பலன்கள், சங்கராதி பலன்கள், கிரகஸ்புடங்கள், திசாபக்தி அந்தரங்களை கணிக்கும் அட்டவணை போன்ற பல்வேறு பொதுவான விஷயங்களும் மற்ற பஞ்சாங்கங்களுடன் நம்முடைய பஞ்சாங்கத்திலும் இருக்கின்றன. இது மிகச் சிறப்பான வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் இல்லாத விஷயங்கள் நமது பஞ்சாங்கத்திலே உண்டு. இது போன்ற சிறப்பு அம்சங்களை நமது பஞ்சாங்கத்தின் மூலம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, அதை நாம் பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை இப்பொழுது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக முதல் பக்கத்திலே நவநாயகர்கள் பலன்கள். நவநாயகர்கள் என்பது ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்காதிபதி, சஷ்யாதிபதி, ரசாதிபதி, தானியாதிபதி, மேகாதிபதி, நேரசாதிபதி ஆகிய நவநாயகர்களை பற்றியும் அவர்கள் இந்த வருடத்தின் அதிபதிகளாக யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அதற்குரிய பலன்களையும் இந்த 1-2வது பக்கத்திலே பார்க்கிறோம். இதில் முதல் பக்கத்தில் இந்த வருடத்தினுடைய பலன், நாம் எந்த வருட பஞ்சாங்கத்தில் எந்த வருடத்திற்கான பஞ்சாங்கத்தை பார்க்கிறோமோ அந்த வருடத்தினுடைய பலனை நாம் அந்த முதல் பக்கத்திலே ஒரு பாடல் வடிவிலே பார்க்கிறோம். 2வது பக்கத்திலே பார்த்தீர்களானால் திருவாதிரையிலே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நேரத்திற்கான பலன், மேட சங்கிரமண காலத்திற்கான பலன், இந்த மேட சங்கிரமணம் பகலிலாகிறதா இரவிலாகிறதா, என்ன கிழமையிலே வருகிறது என்பதை பொறுத்து அதற்கான பலன், ஜேஷ்ட சுக்ல பிரதமை வரக்கூடிய கிழமையினுடைய பலன், ஆஷாட சுக்ல பஞ்சமி, ஆஷாட சுக்ல நவமி, ஆஷாட கிருஷ்ண துவாதசி, புஷ்ய அமாவாசை, இது எல்லாம் வரக்கூடிய கிழமைக்கான பலன்கள் இந்த பக்கத்திலே நாம் கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக 3வது பக்கத்திலே கிரக சஞ்சார பலன். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த ஆண்டிலே எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளிலே சஞ்சரிக்கிறார்கள், அதனால் உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு, நமது மாநிலத்துக்கு ஏற்படக்கூடிய பலன்களை இந்த பக்கத்திலே சொல்லியிருக்கிறார். 4வது பக்கத்தில் கிரகங்களுடைய உதய அஸ்தமனங்கள். குஜாதி பஞ்சக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் எப்பொழுது உதயமாகின்றன, எப்பொழுது அஸ்தமனமாகின்றன என்பதை பற்றிய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பானு மத்தியம். புதன், சுக்கிரர் 2 பேருக்கு இடையிலே சூரியன் வரக்கூடிய காலம் எப்பொழுது ஏற்படுகிறது, அந்த காலகட்டத்திலே மழை பெய்யாமல் சற்று வறட்சி ஏற்படக்கூடிய காலம், அது எந்தெந்த காலகட்டத்தில் வருகிறது. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அதிக மழை பொழியும், அது எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது என்பதை இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்ததாக மகம் முதல் மூலம் வரை உள்ள கார்த்திகைகள். இது விவசாய வேலைகளுக்கு மிகவும் உபயோகமான காலம். ஆடி முதல் கார்த்திகை மாதம் வரையிலே சூரியன் மகம் நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரத்து வரையிலுக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்கு கீழே வீட்டிற்கு வாசல் படி வைத்தல், அக்னி நட்சத்திரத்திலே செய்யக்கூடாத செயல்கள், நீர் மிகுதி மற்றும் குறைவு தரும் ராசிகள் ஆகியவற்றையும் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த நீர் மிகுதி மற்றும் குறைவு தரும் ராசிகள் என்று சொல்லக்கூடியது கிணறு வெட்டுவதற்கும் போர் போடுவதற்கும் உரிய காலத்தை சொல்லக்கூடியது. இதில் அவரவர்களுடைய ராசியிலிருந்து 1, 2, 3, 7, 8, 9 ஆகிய ராசிகள் இதில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே அதிக தண்ணீரையும்
4, 5, 6, 10, 11, 12 ஆகிய ராசிகளிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே நீர் குறைவையும் தரும் என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு ஒரு போர் போடுவதற்கான நாளை நீங்கள் நிர்ணயம் செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். 7வது பக்கம் மகர சங்கராந்தி பலனையும் வருஷ தானியாதிகளை பற்றியும் சொல்லக்கூடிய பக்கம். இதில் தை மாதத்திலே முதல் தேதி என்று சங்கரமண காலத்திலே என்ன கரணம் ஏற்படுகிறதோ அதற்குண்டான வாகனம், அதற்குண்டான பலன்கள் ஆகியவற்றை சொல்லக்கூடியதுதான் மகர சங்கராந்தி. அதை பற்றிய பலன்களை இந்த பக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். நமது சபரி பஞ்சாங்கத்தின் மிக விசேஷமான பக்கங்கள் என்று சொன்னோமேயானால் அது 8ஆம் பக்கம் முதல் 17ஆம் பக்கம் வரை உள்ள விஷயங்கள் தான். இந்த பக்கங்களிலே சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய 12 மாதத்திற்கும் திருமணம், கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், தெய்வ பிரதிஷ்டை போன்ற அனைத்திற்கும் சுப முகூர்த்தங்கள் கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பகல் நேர முகூர்த்தங்கள், இரவு நேர முகூர்த்தங்கள் ஆகியவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகூர்த்த காலங்களிலே ஒரு விசேஷம் என்னவென்றால் திதிசூன்ய லக்னங்கள் முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிருத்யு பஞ்சகம் முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கெட்ட நேரத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள், மற்ற முகூர்த்தத்திற்கான எல்லா இதையும் ஆராய்ச்சி பண்ணி நல்ல முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறோம். இது சித்திரை முதல் பங்குனி வரை எல்லா காலத்துக்கும் உண்டான விவரங்களை கொடுத்துருக்கிறோம். இதிலே ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்திற்கோ அல்லது அந்த மாதத்திற்கோ ஏதாவது விதிவிலக்குகள் இருந்தால் அதை அந்தந்த பக்கங்களினுடைய அடிக்குறிப்பில் நாம் அந்த விதிவிலக்குகளை எடுத்து சொல்லி, இந்த காரணத்தினாலே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்தங்களை உதாரணமாக பார்த்தீர்களானால் 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம் மல மாதம் என்றால் அதுக்கு என்ன விதிவிலக்கு இருக்கிறது, அதே போல் குரு சுக்கிர அஸ்தமனம் இருந்தால் அதற்கு என்ன விதிவிலக்கு இருக்கிறது, இது போன்ற விவரங்களை அந்தந்த பக்கத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு அந்த மாதத்தினுடைய முகூர்த்த நாட்களை நாம் சுலபமாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வசதியாக இதை செய்திருக்கிறேன். இது வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளவு விவரமான விளக்கங்களை வேறு எந்த பஞ்சாங்கமும் சொல்லவில்லை. நாம் தான் முதலாக நமது சபரி பஞ்சாங்கத்திலே சொல்லியிருக்கிறோம். 18ஆம் பக்கத்திலே அடுத்த வருடத்திற்கான முகூர்த்த நாள்கள் 5 மாதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி ஆகிய 5 மாதங்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்களிலே இருக்கக்கூடிய முகூர்த்தங்களை நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம். இது அடுத்த வருடத்தில் திருமண முகூர்த்தங்கள் வைத்துக்கொள்வதற்கும் திருமண மண்டபம் பதிவு செய்வதற்கும் உபயோகமாக இருக்கும் என்பதற்காக அந்த நாட்களை நாம் அங்கே கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக 23ஆம் பக்கம் முதல் 27ஆம் பக்கம் வரை சூரியன் முதல் நெப்டியூன் வரைக்குமான அனைத்து கிரகங்களுக்கும் பாதசாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை நாளிகை வினாடியிலும் மணி நிமிடங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. 28ஆம் பக்கத்திலிருந்து 51ஆம் பக்கத்து வரையில் இருக்கக்கூடிய 24 பக்கங்களில் சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய 12 மாதத்திற்கும் திதி, நட்சத்திர, யோக, கரணம் முடிவு நேரங்களையும் விரத காலங்களையும் இந்த பக்கங்களிலே கொடுத்திருக்கிறோம். இந்த பக்கங்களிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நட்சத்திர தியாஜ்யம் மணி நிமிடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் மணி நிமிடங்களில் கொடுப்பதில்லை, நாளிகை வினாடிகளிலே கொடுப்பார்கள். நாம் அதை மணி நிமிடங்களிலே கொடுக்கிறோம். இந்த நட்சத்திர தியாஜ்யம் என்பது விஷ நேரம். அந்த நேரத்திலே அந்த நாள் சுப நாளாக இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்திலிருந்து 1 மணி 36 நிமிடங்கள் சுபகாரியங்கள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக அமிர்த கடிகை என்று ஒன்றை அதுக்கு அடுத்த காலத்திலே கொடுத்திருக்கிறோம். இதுவும் வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் கொடுப்பதில்லை. இது அந்த நாளிலே இருக்கக்கூடிய சுபமான நேரம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலிருந்து 1 மணி 36 நிமிடம் வரைக்கும் சுபகாரியங்களை செய்யலாம். இது முகூர்த்தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற சுபங்களை இந்த காலகட்டத்திலே இந்த நேரத்திலே செய்வது நல்லது. 52 முதல் 65ஆம் பக்கம் வரை இருக்கக்கூடிய பக்கங்களிலே கிரகங்களினுடைய சாயன நிராயன சுத்த ஸ்புடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சூரியன் முதல்
புளூட்டோ வரையிலான கிரகங்களுக்கு சயனோஸ்புரம் மற்றும் நிராயனஸ்புரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாடி ஜோதிடம், கேபி சிஸ்டம், ஆருடம் முதலியவற்றை பயன்படுத்துபவர்களுக்காக ராகுவினுடைய சுத்த ஸ்புடம், அதாவது ட்ரூ ராகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் இல்லாத ஒரு விஷயம். 72ஆம் பக்கம் முதல் 75ஆம் பக்கம் வரையில் உள்ள பக்கங்களில் கிரகங்களினுடைய நட்சத்திர ஓரை, கிராந்தி, விக்ஷேபம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராந்தி, விக்ஷேபம் ஆகியவை கிரகங்களினுடைய ஷட்பலத்தை கணிக்க மிகவும் உபயோகமாக இருக்கும். 76 மற்றும் 77வது பக்கத்தில் சில முக்கிய ஊர்களின் சூரிய உதய அஸ்தமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அடிக்குறிப்பாக கரணத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள், வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரங்கள், இந்த ரெண்டும் அந்த பக்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 80ஆம் பக்கம் ஆகாய காட்சி என்ற தலைப்பிலே சமாகம காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சந்திரனோடு சூரியன் தவிர்த்த இதர கிரகங்கள் ஒரே பாகை கலையில் சேரக்கூடிய நேரமாகும். 81ஆம் பக்கம் ஆகாய காட்சியினுடைய அடுத்த பகுதி உவா மற்றும் உவாந்தங்கள். இது சூரியனோடு சந்திரன் தவிர்த்த இதர கிரகங்கள் ஒரே பாகை கலையில் சேரக்கூடிய நேரமாகும். 3வது பகுதி கிரகச் சேர்க்கை, கன்ஜங்ஷன். இதில் சூரியன் சந்திரன் தவிர்த்த இதர குஜாதி பஞ்ச கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒரே பாகை கலையில் சேரக்கூடிய நேரம். இது சில நேரங்களில் கிரக யுத்தம் ஏற்படுவதுண்டு. அதையும் இந்த பகுதியிலே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம், கிரக யுத்தம் உண்டு இல்லை என்று. அடுத்தது 4வது பகுதியாக ஆக்கல்டேஷன், கிரகங்களில் ஏற்படும் கிரகணங்கள். இது சூரிய சந்திரன் கிரகணங்கள் தவிர மற்ற கிரகங்களில் ஏற்படக்கூடிய கிரகணங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக பூமிக்கு அருகில் வரக்கூடிய கிரகங்கள். இது புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பூமிக்கு அருகில் எந்த காலகட்டத்தில் வருகிறது, அந்த வருடத்திலே எந்தெந்த தேதியிலே பூமிக்கு அருகில் வருகிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். 84வது பக்கத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே சுபகாரியங்கள் எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பது, தொழில் துவங்குவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. 89ஆம் பக்கம் முதல் 92ஆம் பக்கம் வரையில் சுப முகூர்த்த நிர்ணய விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு சுபகாரியத்திற்கான முகூர்த்தத்தை அல்லது திருமணத்திற்கான முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்யும்போது என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 94 முதல் 97வது பக்கம் வரை நட்சத்திரங்களிலே செய்யக்கூடிய சுபகாரியங்களையும், 98, 99வது பக்கத்திலே பஞ்சபட்சியை பற்றியும், 100 முதல் 102வது பக்கத்திலே திசாபுத்தி அந்தரங்களையும் சொல்லியிருக்கிறோம். 104வது பக்கத்திலே எளிய முறையில் நடப்பு திசாபுத்தி கணிக்கும் அட்டவணையை குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த அட்டவணையை கூட நாம் சுலபமாக எந்த நாளுக்கும் நடப்பு திசாபுத்தியை கணித்து கொள்ளலாம். 107வது பக்கம் முதல் 167ஆம் பக்கம் வரை இருக்கக்கூடிய 61 பக்கங்களில் நமது பஞ்சாங்கத்தின் மிக முக்கியமான பகுதி இது. இந்த பகுதியில் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் முதல் மிகப்பெரிய ஜோதிட விற்பனர்கள் வரை அனைவருக்கும் பயன்படக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இந்த பக்கங்களிலே. இந்த ஒவ்வொரு பக்கத்திலும் 6 நாட்களுக்கான ராசி சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வருடம் முழுவதற்கும் 365 நாட்களுக்கும் இந்த 61 பக்கங்களிலே அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் 6 நாட்களுக்கான ராசி சக்கரமும் அத்துடன் அந்த 6 நாட்களுக்கும் உடைய நவாம்ச சக்கரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ராசி சக்கரத்தில் மேலே முதலில் சிவப்பு எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயம் லக்ன முடிவு நேரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லக்னமும் எந்த நேரத்தில் முடிவடைகிறது என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த ராசியினுடைய அந்த லக்னத்தினுடைய ஆரம்ப நேரம் என்பது முதல் லக்னத்தின் முடிவு நேரம் என்பதே ஆகும். அடுத்ததாக கிரகங்கள் ராசி நிலை
ராசியிலே கிரகங்கள் எந்த ராசியில் அமைந்திருக்கிறது, அது எந்த ஸ்புடத்திலே இருக்கிறது, எந்த பாகை கலையிலே இருக்கிறது என்பதை அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையிலே கொடுத்திருக்கிறோம். எந்த கிரகம் முன்னால் இருக்கிறது, எந்த கிரகம் பின்னால் இருக்கிறது என்பதை தெளிவாக நாம் இதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இது ஆருடம், பிரச்சனம், கேபி சிஸ்டம், நாடி இந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த எந்த கிரகம் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ராசி சக்கரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மாந்தி. இந்த மாந்தி ஸ்புடத்தை கூட பகல் இரவுன்னு ரெண்டாக பிரித்து, பகலில் மாந்தி எங்கே இருக்குது, இரவில் மாந்தி எங்கே இருக்குது. இரவு அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். பகல் என்பது சூரிய உதயத்திலிருந்து அன்று மாலை சூரியன் அஸ்தமனமாகும் வரைக்கும் உண்டான நேரம். இந்த நேரத்தில் அந்த மாந்தி எங்கே இருக்கிறது என்பதை அந்த ராசி சக்கரத்திலே பகலில் இருக்கக்கூடியதற்கு ப என்று கொடுத்து அதற்கு ஸ்புடமும் கொடுத்திருக்கிறோம். இரவிலே மாந்தி எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இ என்ற எழுத்தை கொடுத்து அந்த இடத்திலே ஸ்புடம் கொடுத்திருக்கிறோம். இந்த ராசி சக்கரத்தின் மத்திய பகுதியில் பார்த்தீர்களானால் கிரகங்களினுடைய பாதசாரம், அந்த குறிப்பிட்ட நாளில் எந்தெந்த கிரகங்கள் பாத மாற்றத்தை அடைகின்றன, பாதசார மாற்றத்தை அடைகின்றன என்பதை நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக சந்திரனுக்கும் கூட பாதசாரம். சந்திரன் ராசிகளில் பிரவேசிக்கும் காலம் என்பதுதான் பொதுவாக பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு நேரத்தை கொண்டு அது எந்த பரம் நாளிகை எடுத்து அதை ஜனன நாளிகை வரைக்கும் இருக்கக்கூடியதை பிரித்து எடுத்து அதில் இப்போ அந்த சந்திரன் எந்த பாதத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஒரு பழைய முறை. அடுத்தது ஸ்புடத்தை கொண்டு, சந்திரனுடைய ஸ்புடத்தை கொண்டு சந்திரன் எந்த பாதத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஒரு முறை. இந்த இரண்டுக்கும் கணிதம் என்று கணித்தாக வேண்டும். அது இல்லாமல் இந்த ராசி சக்கரத்திற்குள்ளே இந்த சந்திரன் எந்தெந்த பாதத்திலே இருக்கிறது, ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்திற்கு மாறும் நேரம் என்ன என்பது எல்லாத்தையும் தெளிவாக நாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாந்தியினுடைய சாரம், மாந்தி பகலில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, இரவில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நவாம்ச சக்கரம், இந்த நவாம்ச சக்கரம் காலை 5:30 மணிக்குரியது. அதற்கு பிறகு வரக்கூடிய பாதசார மாற்றங்களை கொண்டு கிரகங்களை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கிரகம் அல்லது 2 கிரகம் ஏதாவது ஒரு பாதத்தில் மாறி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் மாற்றி போட்டுக்கிட்டால் நவாம்ச சக்கரமும் ரெடி. அப்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ராசி, நவாம்சம், கிரகஸ்புடம், லக்னம் அத்தனையும் கணிச்சிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நவாம்ச லக்னத்தை கணிக்கிறதுக்கு கூட இந்த கணித முறையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கணிச்சிக்கலாம். ஒரு பாதத்தில் ஒரு ராசி, ஒரு லக்னம் முடிகிற நேரத்துலேருந்து அடுத்த லக்னம் முடிகிற நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் தான் ஒரு லக்னத்தினுடைய விஸ்தீரணம், டியூரேஷன் அளவு. இதை நீங்கள் இப்போ இருக்கிற அந்த நீங்கள் தேவையாக எந்த நேரத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு உண்டான டைமால் கன்வெர்ட் பண்ணி கணக்கு எடுத்திங்கன்னா அந்த பாதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அதன் மூலம் நவாம்ச லக்னத்தையும் நீங்கள் கணிச்சிக்க முடியும். ஆக இந்த முறை வேறு எந்த பஞ்சாங்கத்திலும் இதுவரைக்கும் சொல்லப்போனால் எந்த பஞ்சாங்க கர்த்தாவும் யோசிக்காத ஒரு விஷயம். அதை நாம் உங்களுக்காக ஒவ்வொரு ராசி சக்கரத்தையும் அதை கம்போஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு கிரகத்தையும் அமைச்சு ஸ்புடத்தை போட்டு இந்த பாதங்களை எடுத்து அதுக்கு கணிதங்களை பண்ணி நவாம்ச சக்கரத்தை அமைச்சு உங்களுக்காக அதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லக்ன முடிவு நேரம் சென்னை மத்திய ஸ்தலத்துக்குரியது. மற்ற ஊர்களுக்கு இதில் திருத்தங்களை செஞ்சுக்கணும். அந்த திருத்தங்கள் பற்றிய விவரம் நம்ம பஞ்சாங்கத்தில் 106வது பக்கத்தில் இதர ஊர்களுக்கான லக்ன திருத்தம்ங்கிற தலைப்பில் ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்குறோம். அதில் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்கான திருத்தங்கள்
கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஊருக்கு தேவையான திருத்தங்களை செஞ்சுக்கலாம். உங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன ஊராக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நகரம் எதுவோ அதுக்குண்டான திருத்தங்கள் 12 லக்னத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற டைமில் ப்ளஸ் கொடுத்துருந்தால் கூட்டிக்கிட்டும் மைனஸ் கொடுத்துருந்தால் கழிச்சும் நீங்கள் அந்த ஊருக்குண்டான துல்லியமான லக்ன முடிவு நேரத்தை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமும் நமது பஞ்சாங்கத்தில் இருக்குது. அது வந்து நமது பஞ்சாங்கத்தினுடைய 168-69வது பக்கத்தில் சந்திரஸ்புரத்தை கொண்டு திசை இருப்பை கணிக்கும் முறை. ஒரு ஜாதகத்தில் சந்திரனுடைய ஸ்புடம் என்ன அளவில் இருக்கிறதோ அதை கொண்டு அப்பொழுது என்ன திசை, எவ்வளோ நாள், வருடம், மாதம், நாள் எவ்வளோ நாள் இருக்கிறது என்பதை இந்த அட்டவணை மூலமாக மிகச் சுலபமாக கணித்து கொள்ளலாம். ஆக இந்த நமது பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு கிரகங்கள் ராசியிலே எங்கே இருக்கிறது, நவாம்சத்தில் எங்கே இருக்கிறது, அப்போதைய திசை இருப்பு என்ன ஆகியவற்றை வெகு சுலபமாக வேறு எந்த கடினமான கணக்குகள் எதுவும் இல்லாமல் சுலபமாக கணிப்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நான் சொன்ன இந்த சிறப்பு அம்சங்களை எல்லாம் எப்படி நாம் வந்து பயன்படுத்திக்கிறது, அதை எந்த வகையில் நாம் வந்து நமக்கு உபயோகமானதாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். உதாரணமாக சந்திரனுடைய ஸ்புடம் 143/59 கலையாக இருந்தால் அப்பொழுது என்ன திசை நடக்கும், அது எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் என்பதை நாம் இந்த உதாரணத்திலே கணித்து பார்க்கலாம். இந்த 143/59 கலை என்பது சிம்ம ராசியிலே 23/59 கலையாகும். ஒரு ராசிக்கு 30 பாகை என்னும்போது மேஷம் 30, ரிஷபம் 30, 60, மிதுனம் 30, 90, கடகம் 30, 120. அது போக மீதி இருக்கும் சிம்மத்திலே 23/59 கலை. நம்ம பஞ்சாங்கத்தில் பக்கம் 168 மேஷம், சிம்மம், தனுசுக்கான ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறோம். அதில் வந்து நாம் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 20 கலை வித்தியாசத்தில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கலைக்கும் கொடுக்குறதுனா நம்ம பஞ்சாங்கத்தில் பக்கம் பத்தாதுங்கிறதுனால 20 கலைகளுக்கு ஒரு திசை இருப்பு கொடுத்துருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம தேவையான கலைகளுக்கு நம்ம கணிச்சிக்கலாம். இப்போது அந்த இது கணிக்கும்போது அந்த அட்டவணையுடைய அடிப்பகுதியில் ஒரு கலைக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கலை பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு உண்டானது நம்ம கணிச்சிக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ 23/59 கலைன்னு சொல்லும்போது நம்ம அட்டவணையில் 23/40 கலைக்கு ஒரு திசை இருப்பு இருக்குது, 24வது பாகைக்கு ஒரு திசை இருப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு 23/59 கலைக்கு என்ன திசை இருப்பு வருங்கிறத தான் நம்ம இப்போ கணிக்க போகிறோம். இப்போ இந்த அட்டவணையில் 23/40 கலைக்கான திசை இருப்பு சுக்கிரன் திசை 4 வருஷம் 6 மாதம் 0 நாள். 24வது பாகைக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷம் 0 நாள் 0 மாதம் 0 நாள். இப்போது இந்த 23/40க்கு வந்து 4 வருஷம் 6 மாதம் இருக்கிறதுனால 23/59க்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 19 கலைக்கு நாம் கணிக்க வேண்டியது இருக்குது. 23/59லேருந்து 23/40 கழிச்சோம்னா மீதி இருக்கிறது 19 கலை. இந்த 19 கலைக்கு சுக்கிரன் திசை எவ்வளவு நாள் இருக்குங்கிறத நம்ம கணிக்கணும். நம்ம கீழே அடிக்குறிப்பில் பார்த்தோம், ஒரு கலைக்கு சுக்கிரன் வந்து 9 நாள். அப்போது 19 கலைக்கு எவ்வளவு நாள்? 19 × 9 171 நாள். 171 நாள் அப்படிங்கிறது அதை 30ஆல் வகுத்தோம்னா 5 ஈவு 5 வருது, 5 மாதம், மீதி 21 நாள் இருக்குது. அப்போது இந்த 19 கலைக்குரிய நாள் 5 மாதம் 21 நாள். இதை வந்து 23/40 கலைக்கான திசை இருப்பிலிருந்து எப்போவுமே கழிச்சுக்கணும், கூட்டக்கூடாது. கழிச்சுக்கிட்டோம்னா 4 வருஷம் 6 மாதத்துலேருந்து 5 மாதம் 21 நாளை கழித்தோம்னா 4 வருஷம் 0 மாதம் 9 நாள். இதுதான் 23/40
59 கலைக்கான, அதாவது சந்திரனுடைய ஸ்புடம் 143 பாகை 59 கலைக்கான திசை இருப்பு சுக்கிரன் திசை 4 வருஷம் 9 நாள் அப்படிங்கிறது. இதை இன்னும் கூட சுலபமாக இன்னொரு வழியில் பண்ணலாம். இப்போது 143 59ன்னு சொல்லக்கூடியது 144வது பாகைக்கு ஒரு கலை கம்மி. அதாவது சிம்மத்தில் வந்து 23 59ன்னு சொல்லக்கூடியது 24 பாகைக்கு ஒரே ஒரு கலை மட்டும் குறைவாக இருக்குது. அப்போது 23 40லேருந்து 19 கலைக்கு பெருக்கிக்கிட்டு இருக்கிறத விட சுலபமாக 24வது பாகைக்கு உண்டான திசை இருப்பு எடுத்து அதில் ஒரு கலைக்குரிய நாளை கூட்டிக்கிட்டோம்னா சுலபமாக போகும். அப்போ பார்த்திங்கன்னா 24வது பாகைக்கு அந்த அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா வெறும் 4 வருஷம் 0 மாதம் 0 நாள். அடிக்குறிப்பில் வந்து சுக்கிரனுடைய திசை ஒரு கலைக்கு 9 நாள். ஆக நமக்கு தேவை ஒரு கலைக்கு மட்டும் இருக்கிறனால இப்போ வந்து நாம் கூட்டிக்கணும். அப்போது 4 வருஷம் 0 9 நாளை கூட்டணும்னா 4 வருஷம் 0 மாதம் 9 நாள். அந்த மாதிரி நீங்கள் சுலபமாக இதை வந்து கணிச்சிக்கலாம். ஆக நம்ம பஞ்சாங்கம் இருந்தால் ஒரு ஜாதகத்தை ராசி, நவாம்சம், திசை இருப்பு அத்தனையும் மிகச் சுலபமாக கணிச்சிக்கலாம். இதில் வந்து முகூர்த்தங்களை பற்றி நாம் நிறைய விளக்கங்கள், முகூர்த்தம் நாட்கள் இரவு பகல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கறனால எந்த இடத்துலையும் எந்த நாளுக்கும் முகூர்த்த நேரங்களை சுலபமாக நம்ம கணிச்சிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம பஞ்சாங்கத்தில் ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் பயனுள்ள விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். இந்த நம்முடைய சபரி பஞ்சாங்கத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.